2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி உலகத்தையே கலக்கிய சம்பவம் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நடைபெற்றது. தீவிரவாதிகளின் தாக்குதலால் முக்கியமான பெரிய கட்டடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. சாவு எண்ணிக்கை 2996 என்று கணக்கிடப்பட்டது. சுமார் 6000 பேர் காயப்பட்டனர். உறுப்புகளை இழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகம். இப்படி ஒரு சம்பவத்தை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஏன் இப்படி நடந்தது என்பது அனைவரும் கேள்விக்குறியாகவே இருந்தது. உலக பிரசித்தி பெற்ற ஊழியர், இன்டர்நேஷனல் வேர்ல்டு ரெனவுண்ட் இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்களின் மகளிடம் இதை பற்றி கேட்டனர். டாக்டர் பில்லி கிரஹாம் 7/11/1918 முதல் 21/2/2018 வரை 100 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவருடைய மகள் கூறிய பதில் அனைவரையும் சிந்திக்க வைத்தது. நமது பள்ளிகளிலும் அரசாங்கத்திலும் ஆண்டவருக்கு இடமில்லாமல் போய்விட்டது. எனவே ஆண்டவரும் சற்று ஒதுங்கி நிற்கிறார் என்று கூறினார்கள். இது எவ்வளவு பெரிய உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் இரத்த கோட்டைக்குள்ளே காக்கப்பட்ட அனுபவத்தில் நாம் வாழ வேண்டும். பயங்கரமான அழிவை நோக்கி இந்த பொல்லாத உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவரின் பாதுகாப்பை அண்டி பற்றி கொள்வோம். 1 நாளாகவும் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். 1 Chronicles chapter 28 verse 9. If you seek him, you will find. One song. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, பாடி நின்ற என்னையே பாட வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, பாடி நின்ற என்னையே பாட வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, பாடி நின்ற என்னையே பாட வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரை என்னை உடைய சமூகத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். சுவாமி, உம்மை நம்பி நான் வாழ்க்கை வாழ, உம்முடைய கிருபையினால் என் வாழ்க்கை வாழ கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.